துலாம் ராசி அப்படின்னு சொன்னாலே அது வந்து ஒரு தராசு மாதிரி. எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலுமே சமநிலையை காப்பாற்றணும் அப்படின்னு நினைப்பீங்க. உலகம் எவ்வளோ சிக்கலாக இருந்தாலும் சரி, இந்த துலாம் ராசிக்காரங்க நீங்கள் வந்து நியாயம் எது, உண்மை எது அப்படிங்கிறத யோசிச்சு தான் எந்த ஒரு விஷயத்துலையுமே முடிவு பண்ணுவீங்க. துலாம் ராசிக்காரங்க நீங்கள் ஒரு சாதாரண மனிதர்களே கிடையாதுங்க. நீங்கள் வந்த இடத்துல சண்டை குறையும், பேசுகிற வார்த்தையில் மனசு கூட அமைதியாக மாறும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் கவனிக்கணும். நீங்கள் எல்லோரையுமே சந்தோஷப்படுத்த முயற்சி செய்கிறீங்கல்ல, அது வந்து ஒரு பிரச்சனையை தான் உங்களுக்கு கொடுக்குது. எந்த பிரச்சனை அப்படின்னா, மற்றவங்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி செய்யும்போது உங்களுக்கு என்ன விஷயம் சந்தோஷம் தரும் அப்படிங்கிறத மறந்துடுறீங்க. உங்களை பற்றி நீங்கள் யோசிக்கிறதையுமே மறந்துடுறீங்க. இதனால தான் உங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகளுமே பின்னடைவும் வருது. மற்றவங்களுக்காக நல்லது செய்கிறது சரிதாங்க, ஆனால் முதல்ல உங்கள் வாழ்க்கைக்கு என்ன செய்யணும், எப்படி உயர்வுக்கு வரணும் அப்படின்னு யோசிக்கிறது, உங்களோட சந்தோஷத்துக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத யோசிங்க. உலகம் உங்களை புரியாமலாம் கூட போகலாம், ஆனால் ஒரு நாள் உங்கள் மதிப்பு அவங்களுக்கு தன்னால் தெரியும். அந்த அளவுக்கு உங்களோட சிறப்பான செயல் இருக்கும். துலாம் ராசி அப்படின்னு சொல்லும்போது நல்ல மனசு உங்களுக்கு. யாருக்குமே எப்பயுமே ஒரு தீங்கு நினைக்காத மனசு. எந்த விஷயத்திலையுமே சமநிலையை கடைபிடிக்கிறவங்களா நீங்கள் இருக்கீங்க. அழகு, அதுக்கப்புறம் பேச்சு திறமை, இது எல்லாமே உங்களுக்கு ஒரு சக்தி அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டதுனால பேச்சு திறமை சிறப்பாகவே உங்களுக்கு வரும். நல்ல ஒரு பேச்சு திறமை, மக்கள் விரும்புகிற வகையில் நீங்கள் நடந்துப்பீங்க. சின்ன சின்ன விஷயத்தில் மட்டும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சில மாற்றம் பண்ணால் எல்லாமே நல்லதாக நடக்கும். எப்படின்னா, முடிவு எடுக்கிறதுல கொஞ்சம் தாமதப்படுத்துகிறீங்க. யோசிச்சுக்கிட்டே சரியாக தப்பா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே கொஞ்சம் முடிவுகள் எடுக்கிறதுக்கு தாமதப்படுத்துறீங்கள, அதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. எல்லோரையுமே சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு முயற்சி செய்யாதீங்க. சில நேரத்தில் தன்னம்பிக்கை குறைச்சலாக உங்களோட எண்ணங்கள் இருக்கு இல்லையா, அதை மாற்றிக்கோங்க. இந்த 3 குறைகளையுமே மாற்றிக்கிட்டு அவங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சிறப்பான உயர்வை எல்லா வகையிலுமே பெறலாம். அதே போல் வாழ்க்கையில் நீங்கள் இந்த ஒரு 2-3 விஷயத்தை மாற்றிக்கணும். அதை மாற்றி பாருங்கள், கண்டிப்பாக நல்லது வரும். நீங்களுமே இப்போ நான் சொல்கிறது ஒத்துக்குவீங்க. அது என்னென்னா, இந்த துலாம் ராசி அப்படிங்கிறது உதவி செய்யறதுக்குனே பிறந்த ராசியாக இருக்கீங்க. யாராவது கேட்டாங்களா, இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. கேட்குற விஷயத்த உடனே தருவீங்க. உதவின்னு கேட்டால் செய்யாமல் போனதை சரித்திரமே கிடையாது. பெரும்பாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உதவி செய்கிற நபர் அந்த உதவிக்கு தகுதியானவங்களும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. இல்லை அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு கற்றுக்கோங்க. உங்கள் முடிவை நீங்களாக எடுங்க. யாரையும் சார்ந்து இருக்காதீங்க. நம்பிக்கையாலும் சரி, அதே போல் குடும்ப சூழலையும் சரி, நீங்கள் சொந்த காலம் நின்று உழைச்சி முன்னேறணும் அப்படின்னு நினைங்க. இவங்க நம்மளை பார்த்துக்குவாங்க, இவங்க நமக்காக இருக்காங்க அப்படின்னு எந்த ஒரு விஷயத்துலையும் யாரையுமே கண்மூடித்தனமாக நம்பாதீங்க. இதை முதல்ல மாற்றுங்க. அதே போல் உங்களோட சந்தோஷம் எதுவோ, உங்களோட ப்ரியாரிட்டி என்னவோ அதுக்கு முன்னுரிமை கொடுக்க பாருங்கள். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நீங்கள் உங்களை மதிக்கலைன்னா இந்த உலகமும் உங்களை மதிக்காது. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை மதிக்கிறீங்களோ, உங்களோட எண்ணத்தை ஈடேற்றணும் அப்படின்னு உழைக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு இந்த உலகமே உங்களுக்கு வழிவிடும். துலாம் ராசிக்காரங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா மகாலட்சுமி தாயார். வெள்ளிக்கிழமையில் அன்னையின் வழிபாடு அது அற்புதமான நன்மையை தரும். செல்வ நிலை மேலோங்கி வளர அன்னையின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதே போல் நவகிரகத்தில் சுக்கிரன் வழிபாடு மிகவும் சிறந்த பலனை ஏற்படுத்தும். உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் அப்படின்னா ஓம்கம் மகாலட்சுமி தாயை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும், உங்களுக்கு சுக்கிர பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓம்கம் சுக்கிர பகவானை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவு பண்ணுங்கள். இறைவனோட பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன் கிட்ட பாருங்கள் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எப்படி இறைவன் வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தா, வெள்ளிக்கிழமை காலையில் லக்ஷ்மி அம்மனுக்கு வீட்டிலேயே தீபமேற்றி, உங்கள் வீட்டு பூஜை அறையிலேயே தீபமேற்றி வழிபடுறது நல்லது. அப்போ வந்து வெள்ளை நிற மலர்கள், மல்லி, லில்லை, இந்த மாதிரி மலர்களை சமர்ப்பணம் செய்யுங்க. வெள்ளிக்கிழமையில் லட்சுமி தேவி வழிபாடு, வெள்ளை நிற மலர்களை சாத்தி வழிபடுறது அது அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி வரும். தீபமேற்றி வழிபடும்போது ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே நமக இந்த மந்திரத்தை 27 முறை ஜபிக்கணும். சுக்கிர பகவானுக்குமே வெள்ளை நிற ஆடை, வெள்ளை அன்னம் இதெல்லாம் ரொம்பவுமே சிறப்பானதாக இருக்கும். இதை வந்து நிவேதனமாக கூடவே சேர்த்து வச்சு செய்கிறது நல்லது. இந்த வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. நன்மையும் நல்ல ஒரு உயிர் நீங்கள் எல்லா வகையிலுமே பெறலாம். எல்லாமே நல்லதாக நடக்க பரிகாரம் என்ன செய்யலான்னு பார்த்தா, ஏழைங்களுக்கு வெள்ளிக்கிழமையில் உங்களால் என்ன முடியுதோ அதை அன்னதானம் பண்ணுங்கள். பெண்களை பொறுத்த வரைக்கும் சின்ன குழந்தைங்களா இருந்தால் கூட சரி, இப்போ நிறைய ஏழை இவங்க இருப்பாங்களே, அவங்களுக்கு உடைகளை தானமாக கொடுங்க, இனிப்புகளை தானமாக கொடுங்க. இது ரெண்டுமே நல்லது. பெரும்பாலும் இந்த துலாம் ராசி அப்படிங்கிறது வீட்டை சுத்தமாக வச்சுக்கணுங்க. வீடு சுத்தமாக இருந்தால் லட்சுமி கடாட்சம் அந்த வீட்டில் அதிகரிக்கும். நீங்கள் கண்டிப்பாக சுத்தமாக வச்சுக்கணும். ஏன்னா அன்னையின் அருள் கிடைக்கக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து கடைபிடிங்க.
தானாக உங்களோட வாழ்க்கையில் பாருங்கள் மாற்றம் வரும். துலாம் ராசிக்காரங்க, நீங்கள் பிறந்ததை எல்லோரோட வாழ்க்கையிலுமே சிறப்பு தரத்தான். உங்கள் வாழ்க்கையில் உயர்த்த வேண்டணும் அப்படின்னா நீங்கள் எப்பவுமே ஒரு துணிச்சலாக இந்த ஒரு முடிவையும் எடுக்க கற்றுக்கணும். நீங்கள் எடுத்த ஒரு முடிவு, அதாவது நீங்கள் எடுக்கிற முடிவு தன்னம்பிக்கையாலும் தைரியத்தாலும் இருக்கும்போது உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக உயர்வுக்கு வர ஆரம்பிக்கும். துலாம் ராசி பார்க்கறதுக்கு அமைதியாக இருப்பீங்க, ஆனால் முடிவெடுத்தா அந்த முடிவு உங்களோட வாழ்க்கையை கண்டிப்பாக உயர்த்தும், வாழ்க்கையவே மாற்றிடும். உங்கள் நேரம் இப்போ வந்துடுச்சுன்னு மனசில் நினச்சிக்கோங்க. சந்தோஷம், பணம், மதிப்பு எல்லாமே உங்களை தேடி வரும். நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நன்மையும் வரும். அது அற்புதமான இந்த கிரகநிலை மாற்றங்களை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டா நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் எல்லா வகையிலுமே பெறலாம். அது அற்புதமான இந்த சூழல் உங்கள் வாழ்க்கையில் நன்மையை ஏற்படுத்தும். உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன் கிட்ட பாருங்கள், நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். துலாம் ராசிக்காரங்க, ஏற்கனவே சொன்னது போல தான், ஒரு இடத்துல பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிரச்சனையை தீர்க்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத நல்லா யோசித்து பிளான் பண்ணி அந்த பிரச்சனைக்கான தீர்வு சொல்லுவீங்க. நீங்கள் சொல்கிற தீர்வுமே எல்லோராலையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் தான் இருக்கும். இந்த மாதத்தின் கிரக சேர்க்கை முதல்ல எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். கடகத்தில் சுக்கிரன் வராருங்க, கூடவே குருவின் சேர்க்கையும் அற்புதமான பலனை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. அடுத்தது புதன் வக்கர பயிற்சி அடைகிறாரு, மாத பிற்பகுதியில் வக்கர நிவர்த்தியும் அடைகிறாரு. சூரியன் கடகராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறாரு. சுக்கிரன், புதன், சூரியன் பயிற்சிகளும் சனி வக்கர பயிற்சியும் இந்த மாதம் நடக்க போகுது. மாத தொடக்கத்தில் குரு சுக்கிரனோட சேர்க்கை கஜலட்சுமி யோக பலத்தையும் தருது. இந்த மாதத்தில் புதன் வக்கர நிலையில் மிதுனத்தில் நுழையிறாரு. மாதத்தின் பிற்பகுதியில் மிதுன ராசியிலேயே வக்கர நிவர்த்தியும் அடைகிறாரு. இந்த கிரக நிலைகளும் கிரக நிலை சூழலும் 12 ராசிகளுமே அதோட தாக்கத்தை கொடுத்துட்டு தான் இருக்குது. இப்போ ஏற்படும் அந்த சூழல் இருக்கு இல்லையா, இப்போ சொன்ன கிரக நிலைகளும் கிரக பயிற்சிகளும் இந்த துலாம் ராசிக்கு என்ன மாதிரியான அமைப்பு தருது அப்படின்னு பார்த்தா, நிதி சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சாதகமான பலன்கள் குறைவாக தாங்க கிடைக்கும். அதனால் பண விஷயத்தில் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் நீங்கள் செயல்பட்டே ஆகணும். எடுத்துமோ கவுத்துமோ எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க. அவசரப்பட்டு நிதானமாக பொறுமையாக செய்ய பாருங்கள். இப்போ நீங்கள் யாருக்காச்சும் கடன் கொடுக்க நினச்சிங்கன்னா அது திரும்ப வருமா அப்படிங்கிறது சந்தேகம். அதனால் பண விஷயத்தில் சிரமம் வரக்கூடாது அப்படின்னா கவனமாக இருக்கணும். யாருக்காச்சும் நீங்கள் ஏற்கனவே கடன் கொடுத்துருந்தா அதை இப்போ திரும்ப பெறணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் சிரமங்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் காலம் அவகாசம் விட்டு எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணுங்கள். புதுசாக கடன் கொடுக்கும்போது எல்லாம் சரி பண்ணி வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பண ரீதியாக நீங்கள் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டு வாங்கி தராதிங்க. நிதி விஷயத்தில் பலன்கள் அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு சாதகமாக அமைவதற்கு வாய்ப்பு குறைவாக இருக்குது. அதனால் பண ரீதியாக எந்த ஒரு விஷயத்தை செயல்படுத்துறதா இருந்தாலும் கவனமாக பண்ணுங்கள். பெரிய அளவில் முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணாமல் கூட உங்கள் குடும்பத்தில் இருக்காங்கள்ல அவங்கள வச்சு பண்ணுறது நல்லது. உறவினர்கள்கிட்ட நிதி பரிவர்த்தனை இருந்துச்சுன்னா அதை நீங்கள் இப்போ செயல்படுத்தணும் அப்படின்னா பொறுமையாக கடைபிடிக்கணுங்க. ஏன்னா தேவையில்லாமல் வாக்குவாதம், பிரச்சனை, சண்டை சச்சரவு கூட ஏற்படலாம். மோதல்கள் ஏற்படக்கூடாது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கவனமாக தான் இருக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு சிலர்லாம் நிதி நிலைமை கொஞ்சம் மோசமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வேண்டாத நபர்கள் தேவையில்லாமல் உங்களுக்கு பேராசையை தூண்டி இந்த குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கிற எண்ணத்தை தூண்டுவாங்க. நிறைய வருமானம் வரும், இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லி சிலர் தூண்டுதலை கொடுப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி செயல்கள்லாம் இப்போ ஈடுபடவே கூடாது. நீதி நேர்மைக்கு உட்பட்டு வாழ்கிறவங்க தான் துலாம் ராசிக்காரங்க. இந்த ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க. ஏன்னா இந்த குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நல்லது கிடையாது. அதை உங்களை சிக்கலில் கொண்டு போய் கொடுத்துரும். உங்களுக்கு இந்த வழியை காட்டினவங்களே உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்திடுவாங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சின்னதாக மருத்துவ செலவுமே பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த சளி, காய்ச்சல் இந்த மாதிரியான உடல் நல கோளாறு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலும் இந்த மாதம் சந்தேகமாக இருக்குது ஏதாவது ஒப்பந்தம் போடும்போது அப்படின்னா அதை தவிர்க்க பாருங்கள். நிதி இழப்பு ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா பண விஷயத்தில் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். பெரும்பாலும் மற்ற அமைப்பு எல்லாமே நல்லா இருக்குது. தொழில், வியாபாரம், குடும்பம் இதில் எல்லாமே எந்த அளவுக்கு சிறப்பாக உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு உயர்வு, நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சாதகமான அமைப்பு இருக்குங்க. குடும்ப சூழலுமே மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். உங்களோட சொல்படி உங்கள் குடும்பம் கேட்டு நடக்கும். உங்கள் வார்த்தைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். நண்பர்களிடையே நல்ல ஒரு அன்பு அதிகரிக்கும். இது வரைக்கும் இருந்த பிரச்சனை உங்கள் தன்னம்பிக்கை தைரியத்தால் தீர்க்கக்கூடிய அமைப்பு உண்டாகியிருக்கு. ஆனாலும் இந்த நிதி விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக செயல்பட்டால் எல்லா வகையிலுமே நன்மைகளை பெறலாம். இந்த ஒரு விஷயத்தை ஞாபகமாக கவனமாக வச்சு செயல்படுங்க.
இந்த மாதத்தில் எல்லா வகையிலுமே நன்மை உங்களுக்கு வந்து சேர முன்ன சொன்னோம்ல மகாலட்சுமி தாயார் வழிபாடு அதை தொடர்ந்து செய்யுங்க. அன்னையின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு கிடைக்கப்பெற்ற நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிட்டு உங்களுக்காக இறைவன் கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் துலாம் ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருதுல பெல் ஐக்கான் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.